talk about topic classical approach of probability. Classical approach என்ன சொல்றாங்கன்னா, the chance of an event happening when expressed quantitatively is probability. அதாவது நம்ம இந்த ப்ராபபிலிட்டி வந்து குவான்டிட்டியில் சொல்லலாம். குவான்டிட்டி என்ன பண்ணால் நம்பராக இத்தனை நம்பர் தான் ஈவெண்ட் தான் நடக்கும். 5 6 7 அப்படின்னு ஒரு குவான்டிட்டி இல்லைன்னா இத்தனை நம்பர் இவ்வளோ ஒரு பர்டிகுலராக இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் சொல்கிறாங்க கிளாசிக்கல் அப்ரோச். குவான்டிட்டிவ்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ப்ராபபிலிட்டி வந்து இவ்வளோ தான் இத்தனை அவுட்கம் தான் கிடைக்கும் அப்படின்னு பர்டிகுலர் நம்மளால் டிட்டர்மைன் பண்ணி சொல்ல முடியும். அதுதான் கிளாசிக்கல் அப்ரோச். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். An ant contains 4 red balls and 6 blue balls. What is the probability of choosing a red ball? ஒரு பானையில் 4 ரெட் பால் இருக்குது, 6 ப்ளூ பால் இருக்குது. இப்போது ஒரே ஒரு ரெட் பால் எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்கும், எத்தனை வேயான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பார்த்தோன்னு சொல்லலாம், ப்ராபபிலிட்டி ஃபார் த ரெட் பால் சூசன் இஸ் 4/10 சொல்லலாம். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 10 இருக்குது, நம்பர் ஆஃப் ரெட் பால் வந்து 4 இருக்குது. அப்போது அந்த 4 ரெட் பாலில் ஒரு ரெட் பால் நம்ம எடுக்கணும். அப்போ என்ன சொல்லலாம், ப்ராபபிலிட்டி வந்து 4/10 நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். அப்போ 4/10 தான் நம்ம பார்த்தோன்னு சொல்லிடலாம். அப்போது ப்ராபபிலிட்டி ஃபார் த அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஃபார் த ப்ளூ பால் இஸ் சூசன். ப்ளூ பால் சூஸ் பண்ணணும்னு என்ன செய்யணும், 6/10. ஏன்னா 10ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ், 6ங்கிறது நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ். அப்போது 6/10னா 0.6. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஃபார் சூஸிங் எ ப்ளூ பால். அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன கிடைக்குது, 0.4 கிடைக்குது. 4/10 0.4. செகண்டில் வந்து 0.6 கிடைக்குது. அப்போது ரெண்டையும் கூட்டணும்னா 1. டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1 தான். அதாவது எந்த ஒரு ஈவெண்ட்லேயுமே டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1 தான் இருக்கும். அதுக்கு மேலே 1க்கு மேலே கிடைக்காது. ஸோ த சம் ஆஃப் 2 ப்ராபபிலிட்டி இஸ் 1. திஸ் மீன்ஸ் தட் நோ அதர் அவுட்கம் இஸ் பாசிபிள். 1ஐ விட அதிகமான ப்ராபபிலிட்டி கிடைக்காது. அப்போ மேக்ஸிமம் அவுட்கம் வந்து என்னதுன்னா 1 தான். டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1 தான். This approach is called classical approach. This approach is called classical approach. It is calculating a priori probability. அதாவது priori probability என்ன அர்த்தமா, priori means without experiment or investigation or sensory experiment. அதாவது இது வந்து நம்ம மனசாலே சொல்லிடலாம். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கவே தேவை கிடையாது. ஏன்னா 4 ரெட் பால் இருக்குது, 6 ப்ளூ பால் இருக்குன்னு நம்ம என்ன செய்யலாம், நம்மளாவே மனசை வச்சு சொல்லிடலாம். இது வந்து செஞ்சு பார்க்கணும்னு தேவையே கிடையாது. அப்போது எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமலே நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம சொல்ல முடியுது. அதான் வந்து என்ன சொல்கிறாங்க, குவான்டிட்டேட்டிவாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பேர் சொன்னாங்கன்னா கிளாசிக்கல் அப்ரோச் வந்து சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எப்போ பண்ணலாம்னா, about it is possible only when the outcomes are equally likely. அதாவது எல்லா அவுட்கமுக்குமே ஈக்குவல் வாய்ப்பு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அதாவது 4 ரெட் பால் 1 போல் இருக்குது, 6 ப்ளூ பால் 1 போல் இருக்கும். அப்போது எந்த பால் வேணாலும் எப்போ வேணாலும் கிடைக்கலாம். அந்த மாதிரி ஈக்குவல் வாய்ப்பு, ஒவ்வொரு பாலுக்குமே ஒரு ஈக்குவலான வாய்ப்பு இருக்குது, சமமான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிளாசிக்கல் அப்ரோச் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்து let S equal to set of all equally likely outcomes of a random experiment. Sங்கிற சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு தெரியும். Sங்கிற set of all equally likely outcome. Sங்கிறது எல்லா அவுட்கமுடைய டோட்டல் செட்டு தான் வந்து எஸ் சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு தெரியும். ஈங்கிறது சம் பர்டிகுலர் அவுட்கம் ஆர் காம்பினேஷன் ஆஃப் அவுட்கம்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ ஈங்கிறது இஸ் கால்ட் அன் ஈவெண்ட். அதாவது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, சம் பர்டிகுலர் அவுட்கம், அதாவது ஒரே ஒரு பால் அப்படின்னா அது ஒரு அவுட்கம், 2 பாலாக ரெண்டுமே சேர்ந்தது அதுவும் ஒரு ஈவெண்ட்டு தான், 3 பால் எடுக்கிறோம்னா அதுவும் ஒரு அவுட்கம் தான், 4 பால் எடுத்தோம்னா அதுவும் ஒரு அவுட்கம் தான். அப்போது 1 or more அவுட்கம்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறது தான் இது ஒரு ஈவெண்ட்டு சொல்கிறோம். அந்த ஈங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இஸ் கால்ட் அன் ஈவெண்ட் எடுத்துக்கிறோம். ஈங்கிறது சம் பர்டிகுலர் அவுட்கம் ஆர் காம்பினேஷன் ஆஃப் அவுட்கம்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் இஸ் denoted as P of E. ஈங்கிறது ஈவெண்ட் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட், ஏதோ ஒரு ஈவெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா P of Eங்கிறது தான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
அப்போ இந்த ப்ராபபிலிட்டி வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், எப்படி எழுதலாம் ஃபார்முலா கிளாசிக்கல் அப்ரோச்சில் அப்படின்னா P of E ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். அதாவது P of Eங்கிறது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இப்போது ஒரே ஒரு ரெட் பால் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம்னா அதானது ஃபேவரபிள் அவுட்கம். அப்போ மேலே என்ன போடுறோம், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் மொத்தம் எத்தனை பால் இருக்குது, 10 பால் இருக்குது. மேலே உள்ளது நம்ம எத்தனை பால் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நம்பர் தான் என்ன சொல்லணும், மேலே போட்டுக்கிறோம். இப்போ P of Eக்கு என்ன ஃபார்ம்லனா N of E டிவைடட் பை N of S. N of Eனா எத்தனை விதமான ஈவெண்ட் நமக்கு கிடைக்கும், N of Sனா டோட்டலாக எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் சாம்பிள் ஸ்பேஸோட செட்டு இருக்குது. இப்போ P of E கூட N of E பை டிவைடட் பை N of S. N of S என்னது, total number of elements in a set of sample space. அடுத்தது இது ஒரு கிளாசிக்கல் அப்ரோச் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்பிரிக்கல் அப்ரோச் ஆஃப் ப்ராபபிலிட்டி. எம்பிரிக்கல் அப்ரோச்னால் என்ன அர்த்தம்னா, இது வந்து நம்ம கணக்கிட்டு கரெக்டான இத்தனை மதிப்பு தான் கரெக்டாக சொல்லவே முடியாது, நம்பர் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்பிரிக்கல் அப்ரோச் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்பிரிக்கல் அப்ரோச்னா இது வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தியரி மூலமாக நம்ம சொல்கிறோம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. என்ன சொல்கிறாங்கன்னா, relative frequency theory of probability holds that if an experiment is repeated for extremely more number of times, more large number of times, and a large number of times, and a particular outcome occurs at a percentage of time, then the particular percentage is close to the probability of that outcome. அதாவது வருஷ கணக்கில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வருஷமும், அதாவது இந்த வருஷம் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, போன ஒரு 5 வருஷம் முன்னாடி மழை பெஞ்சிச்சு, 4 வருஷம் முன்னாடி இப்படி மழை பெஞ்சிச்சு, 3 வருஷம் முன்னாடி மழை பெஞ்சிச்சு, 2 வருஷம் முன்னாடி மழை பெஞ்சிச்சு, இப்போ இந்த வருஷம் மழை பெஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு தான் மழை பெய்யுது ஒரு பகுதியில், ஏதோ ஒரு ஊரில் நம்ம கணக்கு பார்க்குறோம்னு வச்சுக்கோம், நம்ம செவ்வாய்க்கிழமை கணக்கு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம கணக்கு பண்ணும்போது இந்த மாதத்தில் இவ்வளோ மழை பெஞ்சிருக்குது அப்படின்னா ஒரு தோராயமாக இவ்வளோ தான் மழை பெய்யும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதான் என்ன சொல்கிறாங்க, எம்பிரிக்கல் அப்ரோச்சோடு சொல்கிறோம். இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க பாருங்க. எக்ஸாம்பிள், a manufacturer produces 10,000 electric switches every month and 1,000 of them are found to be defective. What is the probability of the manufacturer producing a defective switch? ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு ஸ்விட்ச் வந்து தயாரிக்கிறவர் ஒவ்வொரு மந்த்தும் 10,000 எலக்ட்ரிக் ஸ்விட்சு தயார் பண்ணுறாரு. ஆனால் ஒவ்வொரு மாதமும் 1000 ஸ்விட்ச் வந்து அதில் வந்து குறைபாடாக இருக்குது. டிஃபெக்டிவ் ஸ்விட்ச்னா குறைபாடாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது ஒவ்வொரு மந்த்லேயும் அவர் எவ்வளோ தயாரிக்கிறாரு, டிஃபெக்டிவாக குறைபாடு உள்ளது எவ்வளோ தயாரிக்கிறாரு அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். என்ன சொல்லலாம், 1000 டிவைடட் பை 10,000. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்விட்சஸ் வந்து 10,000. ப்ராபபிலிட்டி ரெக்கார்ட் ப்ராபபிலிட்டி என்ன சொல்லலாம், அக்கார்டிங் டு ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கான்செப்ட் ரெக்கார்ட் ப்ராபபிலிட்டி இஸ் நியர்லி 1000 ஆஃப் 10,000. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க 1000 ஸ்விட்ச் வந்து தப்பாக தயாரிக்கிறாரு, 10,000 தான் டோட்டலாக தயாரிக்கிறாரு. அப்போ ரெக்கார்ட் ப்ராபபிலிட்டி என்னது, 1000 டிவைடட் பை 10,000 ஈக்குவல் டு 0.1 தான் அவரோட தப்பாக தயாரிக்கிறது, 0.1. அப்போ இது எப்படி எழுதலாம்னா, P of E ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட், P of E என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஈக்குவல் டு R/N அப்படின்னு சொல்லலாம். இதில் P of Eங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட், Rனானது நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், இதுனா எத்தனை தடவை அவர் ட்ரை பண்ணி அந்த மாதிரி தயாரிக்கிறாரு, நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். இப்போது P of E ஈக்குவல் டு the P of E value cannot be almost constant each time. அதாவது 10,000 சுவிட்ச் தயாரிக்கிறான்னா எப்போயுமே கரெக்டாக 1000 தான் தப்பாக வரும்னு சொல்ல முடியாது. அது 900 இருக்கலாம், 800 இருக்கலாம், இல்லை 1010 இருக்கலாம், அப்படி மாறிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு தோராயமாக சொல்ல முடியும் தவிர கரெக்டாக இந்த நம்பர் தான் நமக்கு தப்பாக தயாரிப்பார் நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியாது, P of E வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியாது. அதனால தான் P of E வேல்யூ cannot be almost constant each time அப்படின்னு சொல்லுவாங்க. Because we can get distinct relative frequency each time the experiment is repeated. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் அந்த சுவிட்சு தயாரிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேல்யூ வந்து கிடைக்கலாம். ஒரு நேரம் நிறையா சுவிட்சு தப்பாகும், ஒரு நேரம் கமெண்ட் சுவிட்ச் வந்து தப்பாக வரும், சில நேரம் எல்லாமே கரெக்டாக கூட வரலாம். அப்போது இது வந்து என்ன சொல்லணும், பர்டிகுலராக நம்ம வந்து கண்டிப்பாக இவ்வளோ தான் அவர் தப்பாக செய்வார் நம்ம சொல்லவே முடியாது. அதனால் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக P of E வந்து எப்போவுமே ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க.
பட் தேர் இஸ் எ செக்யூரிட்டி ரேஞ்ச். செக்யூரிட்டி ரேஞ்சுன்னு அர்த்தம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ரேஞ்ச் வந்து சொல்ல முடியும். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் அவர் தப்பு பண்ணுவார் நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம்? தட் இஸ் த வேல்யூ ஆஃப் ப்ராபபிலிட்டி கேன் at the least take the value 0 and at the most take the value 1. அதாவது அவர் குறைஞ்சபட்சம் அவர் தப்பு பண்ணுறது வந்து குறைஞ்சபட்சம் 0வாக இருக்கலாம், அதிகபட்சம் 1ஆக இருக்கலாம். ப்ராபபிலிட்டி, அதாவது ப்ராபபிலிட்டி 0ன்னு அர்த்தம்னா அவர் வந்து எல்லா சுவிட்சுமே கரெக்டாக செஞ்சுட்டாருன்னா 0. ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த டிஃபெக்டிவ் சுவிட்ச் தயாரிக்கிற ப்ராபபிலிட்டி வந்து எவ்வளோ 0வாக இருக்கலாம். அவர் செய்கிறது எல்லா சுவிட்சுமே தப்பாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அவர் செய்கிறது எல்லாமே தப்பாக போயிடுச்சுன்னா மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி வந்து 1. அதாவது 1 அவர் எல்லா சுவிட்சுமே கரெக்டாக செய்யலாம். அது அட்லீஸ்ட் வேல்யூ, மிக குறைஞ்ச வேல்யூ வந்து என்ன சொல்லலாம், எல்லாமே வந்து கரெக்டாக செஞ்சிடலாம். அண்ட் அட் த மோஸ்ட் அவர் எல்லாமே தப்பாக செஞ்சுட்டார் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலிட்டி என்ன சொல்லலாம், 1. அப்போ லீஸ்ட் ப்ராபபிலிட்டி 0, மோஸ்ட் ப்ராபபிலிட்டி 1. அப்போது இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி சொல்லலாம்? we can state this mathematically as P of E lies in the range 0 and 1. 0க்கு 1க்கு இடையில தான் P of E வேல்யூ இருக்கும். P of E என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட். அதோட வேல்யூ வந்து 0 லைஸ் பிட்வீன் 0 and 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது ஃபஸ்ட்டு கேஸில் என்ன சொல்லலாம்? ஆர் cannot be, ஆர்னானது அவுட்கம். ஆர் cannot be larger than n. எப்போதுமே ஆர் வந்து என்னென்னது நம்பர் ஆஃப் ட்ரையலோட அதிகமாக இருக்க முடியாது, கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் அந்த வேல்யூ இருக்கும். அப்போது ஆர் cannot be larger than n. ஸோ ஆர் பை என் லெஸ் தேன் 1. கண்டிப்பாக ஆர் பை என் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக லெஸ் தேன் 1 தான் இருக்கும். அப்போது பி ஆஃப் ஏ வந்து ஆர் பை என் தானே, அப்போ பி ஆஃப் ஏ வேல்யூ எப்போவுமே லெஸ் தேன் 1 தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கேஸு. ரெண்டாவது கேஸு, இஃப் ஆர் ஈக்குவல் டு 0, ஆர் வந்து 0வாக வச்சுக்கோங்களேன், மீன்ஸ் தட் எய்தர் த ஈவெண்ட் cannot happen ஆர் has not occurred in a large number of trials. அதாவது ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? அந்த ஈவெண்ட் வந்து நடக்காது. அப்படி இல்லைன்னா எத்தனை தான் ட்ரை பண்ணாலும் அந்த நம்பர் வந்து நமக்கு கிடைக்காது. அதான் வந்து எனக்கு ஆர் ஈக்குவல் டு 0, அந்த அவுட்கம் வந்து நமக்கு கிடைக்காது. அந்த ஈவெண்ட் நடக்காது. அப்படி இல்லைன்னா அந்த நம்பர் வந்து நமக்கு கிடைக்காது. அப்போ ஆர் பை என்னோட வேல்யூ வரும் 0 பை n ஈக்குவல் டு 0. அதாவது இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, we cannot get 7 when rolling in dice. டைஸ் விளையாடும்போது நமக்கு 1 2 3 4 5 6 வரைக்கும் தான் நமக்கு கிடைக்கும். 7ங்கிற நம்பர் நமக்கு கிடைக்காது. அந்த அவுட்கம் வந்து நமக்கு கிடைக்காது. அப்போ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறது எக்ஸாம்பிள் அப்படி சொல்லலாம். இப்போ ஆர் ஈக்குவல் டு n அப்போ என்ன அர்த்தம்னா, ஈவெண்ட் மஸ்ட் ஹேப்பன் இன் எவ்ரி ட்ரையல் ஆர் இன் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஆர் ஈக்குவல் டு என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணும்போது ஒவ்வொரு ட்ரையல்லையுமே அந்த அவுட்கம் வந்து கண்டிப்பாக கிடச்சிட்டே இருக்கும். எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் என்ன அந்த மாதிரி இடத்துல சொல்லணும்னா ஆர் பை என் ஈக்குவல் டு என் பை என். அப்போ ஆர் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாம். அப்போது ஆருக்கு பதிலாக என் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஆர் பை என் பதிலாக என் பை என் ஈக்குவல் டு 1. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, கெட்டிங் எனி நம்பர் ஃப்ரம் 1 to 6 when rolling a dice. ஒரு டைஸை வந்து நம்ம ரோல் பண்ணும்போது 1லேருந்து 6க்குள்ளே ஏதோ நம்பர் கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். அப்போ இந்த ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு வேல்யூ கண்டிப்பாக கிடச்சிரும். இப்போ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஆர் ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 3 கேஸையும் நம்ம இது பண்ணுறோம். என்னென்ன கேஸு? 3 கேஸ். என்னென்ன கேஸு? ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஆர் பை என் லெஸ் தேன் 1 அந்த கேஸு. இன்னொன்று ஆர் ஈக்குவல் டு 0. அடுத்து 3வது ஆர் ஈக்குவல் டு n. இந்த 3ஐயும் நம்ம சேர்க்குறோம்னா என்ன கிடைக்குதுன்னா, we find that P of E lies in the range 0 and 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. எப்போ நமக்கு 0 கிடைக்கும்? ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு 0 கிடைக்குது. ஆர் ஈக்குவல் டு n இருக்கும்போது நமக்கு 1 கிடைக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் லைஸ் இன் த ரேஞ்ச் 0 and 1. இதான் வந்து எம்பிரிக்கல் அப்ரோச் ஆஃப் ப்ராபபிலிட்டி. தேங்க்யூ.